அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பாம்பை பிடிக்கிறது, அதனை படம் எடுத்து ஆட வைக்கிறது, அதனோட விஷத்தை எடுத்து சேமித்து விற்கிறதுன்னு சொல்லி காடுகளில் திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எப்படி ஒரு மிகப்பெரிய மாபெரும் சித்தராக மாறினாரு அப்படிங்கிற கதையத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அவர் தான் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. 14 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் கார்த்திகை மாதம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு, இவர் 123 வருடம் 14 நாட்கள் வாழ்ந்தார்னு சொல்லப்படுதுங்க. இவர் இறுதியில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலில் ஜீவ சமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. இவர் பாம்பு கடி, தேல்கடி, வண்டுக்கடி போன்ற கொடிய விஷ ஜந்துக்களுடைய விஷ முறிவு மூலிகையில் சிறந்த மருத்துவராக திகழ்ந்திருக்கிறாரு. இவர் விளையாட்டா தொடங்கிய பாம்பு பிடிக்கக்கூடிய தொழில் பின்னாளில் பல மருத்துவர்களோட தொடர்பின் காரணமாக இவருடைய குடியிருப்பே ஒரு பெரிய மருத்துவ ஆராய்ச்சி கூடமாக மாறியது. மருதமலை பகுதியில் ஒரு விஷ வைத்திய ஆய்வுக்கூடம் ஒன்றையும் தொடங்குகிறாரு. சில வைத்தியர்கள் இவரிடம் மருதமலை பக்கம் நவரத்ன பாம்பு ஒன்று வசித்து வருவதாக கூறினர். மேலும் அதன் தலையில் ஒளி பொருந்திய மாணிக்கம் இருப்பதாகவும், அந்த பாம்பு அந்த மாணிக்கத்தின் ஒளியில் இரவில் மட்டுமே இரை தேடும் என்றும் சொன்னார்கள். அவர்கள் மேலும் அத்தகைய அரிய பாம்பின் விஷம் பெரிய சித்துக்களை செய்ய பயன்படும் என்றனர். அந்த மாணிக்கம் விலை மதிக்க முடியாத ஒன்று எனவும், அந்த நவரத்ன பாம்பை பிடிப்பவர்கள் பெரிய பாக்கியசாலிதான் என்றும் கூறினர். அவர்கள் இவ்வாறு கூறுவதை கேட்டதிலிருந்தே அந்த நவரத்ன பாம்பை எப்படியும் பிடித்துவிட வேண்டும் என்பதில் பாம்பாட்டி சித்தர் மிகுந்த ஆர்வமாக இருந்தார். எனவே எப்பொழுதும் அதே நினைவுடன் காடு மேடுகளில் இருக்கும் பாம்பு புற்றுகளை எல்லாம் தேடி அலைந்தார். இந்த சித்தரின் விடாப்பிடி நடவடிக்கையின் காரணமாக அந்த பகுதியில் பாம்புகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. எனினும் அந்த அரிய வகை நவரத்ன பாம்பு மட்டும் அவர் கண்ணில் படவே இல்லை. என்றாலும் அந்த நவரத்ன பாம்பை எப்படியாவது பிடித்தே தீர வேண்டும் என்பதில் பாம்பாட்டி சித்தர் வைராகியத்துடன் இருந்தார். ஒரு நாள் இவர் வழக்கம் போல மருதமலை காட்டில் பாம்பை தேடி அலைந்து கொண்டிருந்தார். அந்த சமயம் திடீரென்று சிரிப்பொலி அக்காட்டில் கேட்டது. பாம்பாட்டி சித்தர் சிரிப்பொலி வந்த திசையை நோக்கி திரும்பினார். மிகுந்த பேரொளியுடன் பாம்பாட்டி சித்தர் முன்பு சட்டை முனி சித்தர் தோன்றினார். பாம்பாட்டி சித்தர் வியந்து நின்றார். இவ்வளவு பேரொளியா, அதுவும் அவருடைய உடலிலிருந்து வருகிறதா என்று தன்னுள் பேசியபடியே கல்லாய் சமைந்து நின்ற பாம்பாட்டி சித்தர் சற்று உணர்வு வந்தவுடன் அவரிடம் பேசத் தொடங்கினார். சுவாமி, இவ்வளவு ஒளியுடன் திகழும் நீங்கள் யார்? எதற்காக இந்த காட்டில் இந்த நட்ட நடுநிசையில் திரிகிறீர்கள் என்று கேட்டார் பாம்பாட்டி சித்தர். அதற்கு சட்டை முனி சித்தர் பாம்பாட்டி சித்தரை பார்த்து, நான் இந்த காட்டிலேயே வாழ்பவன், நீயோ நகரிலிருந்து வந்தவன். எனவே நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ என்னிடம் கேட்கிறாய். எனவே எக்காரணத்தால் நீ இந்த அர்த்த ஜாமத்தில் மிகுந்த துணிச்சலோடு இங்கு வந்தாய் என்ற காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், சுவாமி, நான் காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து திரிந்து பாம்பு பிடிப்பவன். இந்த நேரத்தில் நான் வேறு எதற்கு இங்கு வருவேன்? பாம்பு பிடிக்கத்தான் வந்தேன் என்றார். அதற்கு சட்டை முனி சித்தர், பாம்பு ஏதாவது உனக்கு கிடைத்ததா என்று கேட்டார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், சுவாமி, பாம்பு இனமே அடியோடு அழிந்து விட்டது என நினைக்கிறேன். என் கண்களில் எந்த பாம்புமே தென்படவில்லை. சில புற்றை உடைக்க இருந்தபோது தாங்கள் என் முன் தோன்றிவிட்டீர்களே என்றார். இளைஞனே, எந்தவித பயனும் இல்லாத உன் செயலைக் கண்டு நான் சிரித்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார் சட்டை முனி சித்தர். அதற்கு பாம்பாட்டி சித்தர், சுவாமி, அரிய வகை பாம்பான நவரத்ன பாம்பை தேடித்தான் நான் இதுவரை அலைந்து கொண்டிருக்கிறேன். இத்தகைய என் செயலை பயனற்ற செயல் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று பாம்பாட்டி சித்தர் கேட்டார். அதற்கு சட்டை முனி சித்தர், அப்பா, நீ நவரத்ன பாம்பை உன்னிடமே வைத்து கொண்டு அதை ஊரெல்லாம் சென்று தேடுவது என்பது பயனற்ற செயல்தானே என்றார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நவரத்ன பாம்பை நான் வைத்திருக்கிறேனா? நீங்கள் சொல்லுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உண்மை அறியாமல் இதுநாள் வரை காடு மேடெல்லாம் சுற்றி அலைந்தேனே. நவரத்ன பாம்பை பற்றி சொன்னவர்கள் கூட ஏன் எனக்குள் இருக்கும் இந்த பாம்பு ரகசியத்தை கூறவில்லை என்று முணுமுணுத்தபடியே சட்டை முனி சித்தரை பார்த்து, சுவாமி, நீங்களாவது எனக்குள் இருக்கும் பாம்பை பற்றி விளக்கி கூறுங்களேன் என்று வேண்டினார். சட்டை முனி சித்தர் பாம்பாட்டியாரை பார்த்து அவர் மனம் பக்குவப்பட்டு விட்டதை அறிந்து விளக்கம் அளிக்க தொடங்கினார். இறைவனின் படைப்பில் மிகவும் அற்புதமானது மனித பிறப்புதான். இதற்குள் ஆதியிலிருந்தே ஒரு பாம்பு படுத்து கொண்டிருக்கிறது. அதனை குண்டலினி என்பர். தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த பாம்பு அறிவை பெருக்கி அறியாமை இருளை அகற்றுகிறது. எனவே அதன் நுட்பத்தை எவராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. மனிதராக பிறந்தவர்களின் துன்பத்தில் மூல ஆதாரமே இந்த பாம்பின் உறக்கம்தான் என்றார். உடனே பாம்பாட்டி சித்தர், சுவாமி, இந்த குண்டலினி பாம்பு உடம்பில் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு சட்டை
சட்டைமுனி சித்தர், மூலாதாரத்தில் அது இருக்கிறது. இதை குறித்து விளக்கமாக கூறுகிறேன், கேட்பாயாக. இறைவனை உணர்ந்து பாடுபவர்கள் சுவாசம் ஒடுங்கும். குண்டலினி என்ற அந்த பாம்பு விழித்து மேல் நோக்கி எழும். அதனால் தியானம் சித்தியாகும். நம் உடல் அகத்தில் வீற்றிருக்கும் இறைவனை தீவிர வைராகியத்தால் அவனை நினைத்து உள்ளம் நெகிழ்ந்து உருகி பிரார்த்தனை செய்ய, அவன் நாம ஜபத்தை தீவிரமாக ஒரு மனதோடு சிந்தித்து புருவ மத்தியில் ஒளி வடிவமாக ஈசன் இருக்கிறான் என நம்பி வழிபட அந்த இறைவனை புருவமத்தி என்ற மேடை, பால் இடம், லலாடம், வெட்டவெளி, சிற்றம்பலம் என கூறப்படும் அந்த இடத்தில் தரிசிக்கலாம். இதுதான் ஆத்ம தரிசனம் ஆகும். எனவேதான் தியானத்தை தவமுறை என்று சொல்லுவார்கள். அப்படி ஒருவன் சிறிது நேரமாவது இறைவனை சிந்தித்து தியானம் செய்யாத மனிதனை சடம் என்றும் மூடன் என்றும் மட்டி என்றும் ஞானிகள் கூறுகிறார்கள் என்றார். இந்த விளக்கத்தை கேட்டு மகிழ்ந்த பாம்பாட்டி சித்தர் மீண்டும் சட்டைமுனி சித்தரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். உடனே அவர் சட்டைமுனி சித்தரை பார்த்து, சுவாமி, இனி நீங்கள் தான் எனக்கு குரு. உங்களால் இறைவனை உணர்ந்து தெளியும் வழிமுறையை அறிந்து கொண்டேன். இனி நீங்கள் எனக்கு போதித்த குண்டலினி தியான முறையில் இரவு பகல் என எந்நேரமும் தீவிரமாக ஈடுபட்டு என்னுள் இருக்கும் அந்த நவரத்ன பாம்பை அறிவேன். இந்த ரகசியத்தை நான் குண்டலினி சித்தி பெற ஆசி அருளுங்கள் என்று பணிவுடன் வேண்டினார். உடனே சட்டைமுனி சித்தர், அப்பா, நீ உண்மையான பாம்பை, உன்னுள் உறங்கும் குண்டலினி சக்தி என்னும் சூட்சமமான பாம்பை ஆட்டி படைக்கும் ஆற்றல் பெறுக என்று வாழ்த்தினார். மேலும் சட்டைமுனி சித்தர் பாம்பாட்டி சித்தரை பார்த்து, அப்பா, முன்பு நீ இந்த உலகில் கண்ணுக்கு தெரியும் பாம்புகளை பிடித்து ஆட்டி வந்தாய். இனி அவ்வாறு செய்வதை வெறுத்து உன்னுள் உறங்கும் சூட்சமமான குண்டலினி என்னும் பாம்பை ஆட்டி அடக்குவதால் நீ இன்று முதல் பாம்பாட்டி சித்தன் என்று அழைக்கப்படுவாய் என்று வாழ்த்திவிட்டு மறைந்தார். பாம்பாட்டி சித்தர் தம் குருநாதராகிய சட்டைமுனி சித்தர் மறைந்த திசை நோக்கி வணங்கிய பின்பு அங்கே இருந்த ஓர் அரச மரத்தடியின் கீழ் அமர்ந்து தியானத்தில் மூழ்கிவிட்டார். பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்த யோக சாதனையின் பயனாக அவருள் இதுவரை உறங்கிக் கொண்டிருந்த குண்டலினி பாம்பு விழித்து ஆடியது. அவருக்கு உலகமே ஒளிவடிவமாக தெரிந்தது. அட்டமா சித்திகளும் அவரிடம் வந்து சேர்ந்தன. மேலும் அவருக்கு சாதாரண உலோகத்தை தங்கமாக மாற்றும் ரசவாத வித்தை என்னும் அரிய வகை சித்தியும் கைகூடியது. சாதாரண கற்களையும் நவரத்ன கற்களாக மாற்றி காட்டினார். இந்த சித்துக்கள் யாவும் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தன. சித்துக்கள் பலவும் கைவரப்பெற்ற பாம்பாட்டி சித்தர் உணவு பசி, உடற்பசி ஆகியவற்றை வென்றார். ஓயாமல் உழைக்கும் இந்த உலக மக்களுக்கு ஆன்ம பசிக்கும் சிறிது உழைக்கலாமே, பொன்னான காலத்தை இதுவரையில் வீணாக்கி விட்டோமே அறியாமையில் இருக்கும் மக்களுக்காக வேதனைப்பட்டு தம்மாலான சேவையை மக்களுக்கு செய்வது என்று முடிவெடுத்து அன்று முதல் தம் ஞான பயணத்தை தொடர்ந்தார். இரவு பகல் என்று பார்க்காமல் பல நாடுகளிலும் சுற்றினார். நோயால் வாடும் மக்களின் நோய்களை பல சித்த மருத்துவ மூலிகைகளால் குணப்படுத்தினார். பலருடைய வறுமையை போக்கினார். தன்னுடைய ரசவாத வித்தையால் பல ஏழை மக்களின் வறுமை போக்கப்பட்டது. மேலும் பாம்பாட்டி சித்தர் செய்த சித்துக்களையும் வித்தைகளையும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.